பிஸ்னஸில் ப்ரொடக்டையோ சர்வீஸையோ நம்ம கொடுக்கும்போது சில கம்பெனி எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் கஸ்டமரோட ப்ரைஸுக்கு ஏற்ப குவாலிட்டியை நிர்ணயிப்பாங்க. சிலவங்க வந்து நல்ல தரமான நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுத்ததுக்கு பிறகு கஸ்டமரை ஈர்த்ததுக்கு பிறகு சேல்ஸ் நல்ல முறையில் உயர்வானதுக்கு பிறகு மார்க்கெட்டில் லீடிங் நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு ப்ரைஸை மெதுவாக கூட்டி அதுக்கு பிறகு சேவைக்கு ஏற்ப பிராண்டுக்கு ஏற்ப ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து ரொம்ப குறைவான குவாலிட்டியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கஸ்டமர் வந்தால் பரவாயில்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் இருப்பாங்க. நல்ல ஒரு உதாரணம், இப்போ உதாரணமாக சிலங்கனி வயசில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் 5 ஹவர் நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் பறக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஹவருக்கு தான் அவங்களுக்கு ஹெட்ஃபோன் கிடைக்கும். பெட்ஷீட் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சில அடிப்படை தேவைகள் நிறைய பேருக்கு இது தேவை இருக்கிறது. ஃப்ளைட் இறங்குறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குற ஹெட்ஃபோனை பறித்து எடுத்துருவாங்க. இதையெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ்களை வச்சு பெசஞ்சர்ஸ் வந்து அந்த நிறுவனத்துடைய அந்த பிராண்டுடைய தன்மையை அல்லது குறைந்த ஃபீட்பேக்கை கொடுப்பாங்க. இதை வேறு கஸ்டமர்ஸுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது யோசிப்பாங்க. அடுத்த முறை ஃப்ளைட் புக் பண்ணும்போது இந்த ஃப்ளைட் இப்படி தான் இவங்களோட சர்வீஸ், இதை விட்டுட்டு அடுத்த ஒரு ஃப்ளைட் பிராண்டை பார்க்கலாம், அடுத்த ஒரு ஏர்லைன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் கொடுக்குற காசுக்குரிய சர்வீஸ் தானே அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. நல்ல சர்வீஸாக கொடுக்கும்போது நல்ல பிராண்டாக கொடுக்கும்போது நாளைக்கு அவங்க திரும்பி வருவாங்க, அவங்க கஸ்டமர் ரீஆர்டர் வருவாங்க. கஸ்டமர் திருப்பி வரும்போது நம்மளோட சேல்ஸ் இன்னும் அதிகரிக்கும். அந்த மைண்ட் செட்டை நம்ம பிஸ்னஸில் கொண்டு வரணும்.